வணக்கம், வெல்கம் பேக் டு ஸ்கிரீன் டைம் தினேஷ். இப்போ என்ன படம் ரிவ்யூன்னு பார்த்தீங்கன்னா ஜனநாயகன். இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா எலெக்ஷனுக்கு முன்னாடியே ரிலீஸ் ஆக வேண்டியது. பல ஒரு சூழ்ச்சி, பல அரசியலுக்கு அப்புறம் இந்த படம் வந்து ரிலீஸ் பண்ண விட்டுருக்காங்க. ரிலீஸ் பண்ண விட்டுருக்காங்க, தளபதி வந்து ரிலீஸ் பண்ண வச்சாருன்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஒரு மாஸான ஒரு ரிலீஸ்ன்னு அப்படின்னு சொல்லலாம். இந்த படம் எப்படி இருக்கு அப்படின்றது நம்ம ரொம்ப ஜென்யூனா வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஜனநாயகன் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா பகவத் கேசரி ரீமேக், எக்ஸாக்ட்லி அதோட ரீமேக் தான். இப்போ தெலுங்குல வந்து பாலகிருஷ்ணா அவர் வந்து பயங்கரமாக நடிச்சிருப்பாரு. இந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி வந்து அதோடய பயங்கர மாசா நடிச்சிருப்பாரு. தெலுங்குல கூட இவ்வளோ கலெக்ஷன் வந்திருக்காது. இந்த படம் வந்து தெலுங்குலேயும் பயங்கர கலெக்ஷன் வரும். ஏன்னா அந்த படத்தை வந்து அப்படியே ரீமேக் பண்ணல. அதோட ஸ்டோரி வந்து ஹெச் வினோத் என்ன பண்ணியிருக்காரு பார்த்தீங்கன்னா, அதோட ஸ்டோரியை வந்து அதை வந்து எடுத்திருக்காரு. எடுத்து சில சீன்ஸ் எல்லாம் வந்து அந்த பகவத் கேசரி இருக்கிற சில சீன்ஸ்லாம் வந்து இதுலேயும் வருது. ஓகேங்களா? விஜய் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் ஏறி பெண் குழந்தைங்களுக்குலாம் எப்படி வளர்க்கணும், பெண் குழந்தை குட் டச் பேட் டச்லாம் எப்படின்றது ஒரு ஸ்டேஜில் வந்து சொல்லுவார். அந்த விஷயம், அந்த சீன்ஸு, பொண்ணு எப்படி வளர்க்கணுன்றது அந்த சீன்ஸு, அப்புறம் இன்ட்ரோல் பிளாக் ஃபைட் சீக்வன்ஸு, சில நிறைய சீன்ஸ் காட்சிகள்லாம் வந்து அதில் இருக்கிறது அப்படியே இதில் வந்திருக்கு. சில ஹெச் வினோத் வந்து அவருக்கு ஏற்ற மாதிரி சில சீன்ஸ்லாம் நிறைய மாற்றிருக்காரு. ஸோ நிறைய சீன்ஸ் மாற்றிருக்காரு. செகண்ட் ஹாஃப்லாம் டோட்டலாக வேற மாதிரி ஸ்டோரியே, செகண்ட் ஹாஃப் ஸ்டோரியே வந்து மாற்றிருக்காரு. வில்லன் பாபி டியோல் அவரோட ரோல்லாம் வந்து ஒரு டோட்டலாக வந்து வேற மாதிரி மாற்றி நிறைய இவருக்கு ஏற்ற மாதிரி சில காட்சிகள்லாம் எழுதி ஸ்க்ரீன் பிளே எல்லாம் வந்து நிறைய மாற்றி இது பண்ணியிருக்காரு. ஸோ தெலுங்கு படத்தோட ரீமேக் அப்படியே இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா இருக்காது. ஸோ பகவத் கேசரி அதோட லைனை வந்து தமிழில் வந்து ரீமேக் பண்ணியிருக்காங்க. அதோட சில சீன்ஸ் தான் உள்ளே வரும் தவிர இந்த படம் வந்து ஒரு புதுசாக தான் இருக்கும். ஸோ ஒரு தமிழ் ஆடியன்ஸ்க்கு ஒரு புதுசாக தான் இருக்கும். ஒரு நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்டோரியெல்லாம் வந்து நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஸ்க்ரீன் பிளே வந்து நகர்த்தியிருக்காரு. நல்ல ஒரு சூப்பரான ஒரு ஸ்க்ரீன் பிளே அப்படின்ற மாதிரி சொல்லலாம். இந்த படம் வந்து எல்லாம் ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸ்லேருந்து எல்லாருமே வந்து இந்த படம் வந்து பயங்கரம். ஏன்னா தளபதியோட வந்து கடைசி படம்ன்றதுனால எல்லாருமே வந்து ஒரு கொண்டாடக்கூடிய படம் மாதிரி தான், ஒரு கமர்ஷியல் படம் அப்படின்ற மாதிரி தான் வந்து நம்ம சொல்ல முடியும். இவரோட விஜயோட ஆக்டிங் வந்து இந்த படத்தில் உள்ளே சொல்ல தேவையில்ல, நல்ல ஒரு மாசா இருக்கு. இந்த படத்துல வந்து ஒரு பிரகாஷ் ராஜ், பாபி டியோல் இவங்க வந்து ஒரு மெயின் வில்லனா காமிச்சிருக்காங்க. ஸோ ஸ்டார்டிங் எடுத்த உடனே நேல்கள் ரவி வந்து ஸ்டோரி சொல்லுவாரு. நேல்கள் ரவி ஸ்டோரி சொன்னோடனே விஜயோட ஒரு ஃபிளாஷ்பேக் சீன்ஸ், படம் ஃபுல்லாவே வந்து விஜய் நேல்கள் ரவி ஒரு ஃபிளாஷ்பேக் கதை சொல்லுவாரு. அந்த வெற்றி கொண்டான் அந்த ஸ்டோரி நோக்கி அவர் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸராக இருந்தார். எதனால ஜெயிலுக்கு போனாரு, ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி வந்து பாபி டியோலோட எப்படி முதல்ல ஒரு பொண்ணை வந்து மிலிட்ரியில சேர்த்தாரா அப்படின்ற மாதிரி தான் கதை போகும். இது வந்து ஒரு ஒரு மாஸ் அப்படின்ற ஒரு வழக்கம் போல ஒரு விஜய் படம் எப்படி இருக்கும், ஒரு மாஸ் ஆக்ஷன் சீக்வன்ஸ், எமோஷனல்ஸ், இது எல்லாமே ஒரு சேர்ந்த மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஒரு எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா ஒரு ஓட்டிங்க்கு வந்து இன்னும் நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருந்திருக்கும். இன்னும் நிறைய தொகுதி வந்து ஜெயிச்சிருக்கலாம். ஸோ ஒரு எலெக்ஷனை பேஸ் பண்ணி எடுத்த மாதிரி தான் இருந்தது இந்த படம். ஸோ ஒரு எலெக்ஷன் கேம்பெயின் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி தான் இருந்தது. மக்கள் எப்படிலாம் வந்து ஏமாறுறாங்க, மக்கள் அரசியல்வாதிகள்லாம் வந்து எப்படி ஏமாற்றி ஓட்டு வாங்கி, பணத்தை கொடுத்து ஓட்டு வாங்கி கடைசியில் வந்து எப்படி மக்களை ஏமாற்றி வச்சிருக்கிறாங்க, அரசியலில் வந்து எப்படி சாராயம் விற்றவன், கஞ்சா விற்றவன், இந்த மாதிரிலாம் வந்து பவரில் உட்காந்துருக்குறாங்க அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய வந்து காமிச்சிருங்க. அஃப்கோர்ஸ் அஃப்கோர்ஸ் இதுக்கு முன்னாடி இருந்த அரசியலில் பார்த்தீங்கன்னாலே, இப்போ நார்மலாக ஒரு இன்டர்வியூ, இந்த படத்தில் தான் டைலாக் வரும். நார்மலாக ஒரு இன்டர்வியூ போனீங்கன்னா, என்ன படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு கேரக்டர் என்ன, தெல் அபவுட் யுவர் செல்ஃப்னு கேட்டு எல்லாத்தையும் கேட்டு இவ்வளோ தகுதி இருந்தால் தான் அந்த வேலையை வந்து கொடுக்குறாங்க ஒரு ப்ரைவேட் கம்பெனியில். ஸோ ஒரு எந்த தகுதியும் இல்லாமல் வந்து ஒரு எம்எல்ஏ வந்து ஜெயிச்சு மினிஸ்டர் ஆகி அவங்க வந்து ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர், ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர் எப்படி கண்ட்ரோல் பண்ணுறாங்கன்றத இந்த படத்தில் வந்து சில டைலாக்ஸ் மூலியமாலாம் வந்து காமிச்சிருப்பாங்க. நிறைய ஒரு அரசியல் விஷயங்கள்லாம் வந்து நிறைய காமிச்சிருப்பாங்க. இது எலெக்ஷனுக்கு முன்னாடி வந்திருந்தா திமுக வந்து சாப்டர் ஓவர்ன்ற மாதிரி தான், அதுக்காக தான் பயந்துக்கிட்டு இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி விடாம தள்ளி போட்டிருக்கலாம்னு நினைக்கிறேன். இப்போ வந்து ரிலீஸ் பண்ண பிறகு தான் தெரியுது ஏன் இந்த படத்தை வந்து எலெக்ஷனுக்கு முன்னாடி ரிலீஸ் பண்ண விடலன்னு. அதனால ஃபுல்லாக ஒரு எலெக்ஷன் பேஸ் பண்ணி இது இருந்து அதனால கமர்ஷியல் படம் கலர்ஃபுல்லாக இருந்தது. விஜய் ஒரு பாட்டில் வந்து 1 மினிட் கண்டினியூஸாக டான்ஸ் ஆடியிருப்பாரு. பயங்கர மாதம் வந்து டான்ஸ்லாம் ஆடியிருப்பாரு.
ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் சேம் அதே மாதிரி தான். அந்த பகவத் கேசரி ஸ்டோரி இருக்கு. செகண்ட் ஹாஃப்ல வந்து வில்லனுக்கு நல்ல ஒரு இம்பார்ட்டன்ஸ்லாம் கொடுத்து நல்ல ஒரு பட்ஜெட்லாம் நல்லா வந்து பெருசாக வந்து செலவு பண்ணியிருப்பாங்க. நிறைய பட்ஜெட்லாம் செலவு பண்ணி விஜய்க்கும் பயங்கர ஒரு இம்பார்ட்டன்ஸ்ல கூட அவர் போலீஸ் ஆஃபீஸராக எப்படி இருந்தார், அவர் ஊர் மக்களுக்கெல்லாம் வந்து எப்படி உதவி செஞ்சார் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயங்கள்லாம் காமிச்சு, அவரோட பொண்ணை வந்து மிலிட்ரியில் எப்படி சேர வச்சாரு அப்படின்ற நிறைய விஷயங்கள்லாம் வந்து இன்க்ளூட் பண்ணி கொஞ்சம் நல்லாவே இருக்கும். ஸோ இந்த நடுவில் வந்து இந்த சில பேர் வந்து ஹெச்டி பிரிண்ட்லாம் பார்த்தாங்க எலெக்ஷனுக்கு முன்னாடி அப்படின்ற மாதிரி லீக் ஆச்சு அப்படின்னு. இதில் டைரக்டர் நிறைய சீன்ஸ்லாம் மாற்றிருக்கேன், காட்சிகள்லாம் மாற்றிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு இந்த படம் பார்க்கும்போது பகவத் கேசரி மாதிரியே இல்லை, நிறைய சீன்ஸ்லாம் வந்து இவர் மாற்றி ரொம்ப புதுசாக இருக்குது. எல்லா ஆடியன்ஸும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ ஒரு குடும்பத்தோட வந்து ஒரு என்ஜாய் பண்ண வேண்டிய படம், பயங்கர ஒரு வைப்பாக இருக்கும். போய் பார்த்தீங்கன்னா ஒரு வைப்பாக இருக்கும். ஆக்ஷன் பிளாக்லேருந்து எல்லா சீக்வன்ஸும் வந்து உங்களுக்கு ஒரு தடவை சூப்பராக இருக்கும். சில இடத்துல வந்து லாஜிக் மிஸ் ஆகிருக்கலாம், பட் கமர்ஷியல் படம்ன்றதால ஒன்றும் அது பண்ண முடியாது. ஏன்னா இது ஒரு ரீமேக் படம், கடைசி படம்ன்றதுல தளபதி கடைசி பண்றதுனால டேரக்டருக்கு வந்து ஸ்டோரி எழுதி புதுசாக ஒரு ஸ்டோரி எழுதி எடுக்க டைம் இல்லாமல் இருந்திருக்கலாம். அதனால வந்து இந்த ரீமேக் படத்தை பண்ணி அவருக்கு ஏற்ற மாதிரி சில காட்சிகள்லாம் புதுப்பிச்சு இந்த படத்தை வந்து நல்லா எடுத்திருக்காரு. ஸோ எல்லாருமே வந்து போய் பயங்கரமா தேட்டர்ல என்ஜாய் பண்ணுவீங்க. அப்படி எல்லாருமே ஒரு பிடிச்ச ஒரு படம் தான் இந்த படத்தோட ரேட்டிங். நம்ம சேனல்ல என்ன பார்த்தீங்கன்னா 3.5 அவுட் ஆஃப் 5. மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.